இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் ஹெச்சிஎஃப். ஓகே, ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் ஓகே காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதில் இருக்கிற 3 டைப்ஸை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன மெத்தடு? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். First topic, prime factorization. Okay, second topic, repeated division. Repeated division method. Third one இருக்கு, அது repeated subtraction method. Okay, இந்த 3 மெத்தடையும் நம்ம ஒன்றா எக்ஸாம்பிளோட எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் மெத்தட் ஐ எம் கோயிங் த்ரூ. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் சிம்பிள் ஆன்சர் ப்ரைம் ஆர் மெயின் என்னென்ன வருதோ அதை வச்சு ஆன்சர்ஸ் இருக்கணும். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து question 1. ஓகே, அதில் வந்து ஃபார் ஃபைண்ட் HCF ஃபார் 54 and 36. ஓகேவா? ஸோ 54 and 36 இதில் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும் ஒன்றுத்துக்கும் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 54க்கு போட்டால் டிவிஷனில் ஓகே ஸ்மாலஸ்ட் மல்டிபிள்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 2ல் போட்டால் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 2ஆல் டிவைட் பண்ணும்போது இட் இஸ் 27. எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு டிவைட் ஆகாது. ஸோ வி வில் கோ வித் 3. 3ஆல் பண்ணால் 9. எகெயின் வித் 3. ஸோ 3 ஃபைனலாக இஃப் யூ ஃபினிஷ் இது 1ல் வந்து முடியணும் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதுலேயே 36க்கு பண்ணும்போது மினிமம் மல்டிபிள் 2ல் எடுத்துக்குவோம். 2ல் பண்ணால் இட்ஸ் 18. ஓகே, திருப்பி 2ல் பண்ணால் இது 9. எகெயின் இப்போ 3ல் பண்ணால் 3. எகெயின் 3ல் பண்ணால் 1. ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ். இது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் ஐ வில் டூ. இங்கே ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது 54 and 36. ஓகே, காமனாக எடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 2ல் எடுப்போம். 2ல் பண்ணும்போது இதுக்கு 27, இதுக்கு 18. ஓகே, திருப்பி 3ல் பண்ணுவோம். ஏன்னா 27 and 18 3யோட மல்டிபிள்ஸு. 3ல் பண்ணால் இது 9, இது 6. எகெயின் கோ வித் 3. 3 and 2. இதுக்கு மேலே இது ஃபர்தராக போகணுன்னா நீங்கள் இதை ஒரு தடவை 3ஆல் பண்ணால் இது மட்டும்தான் டிவைட் ஆகும். அந்த 2 அப்படியே கண்டினியூ ஆகும். திருப்பி 2ஆல் கண்டினியூ பண்ணும்போது 1 1 இப்படி ஃபினிஷ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஸ்டேஜோடையே யூ கேன் ஸ்டாப் இட். ஓகேவா? ஸோ காமன் மல்டிபிள் என்னென்ன வரும் இதில்? இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3 மட்டும்தான் வரும். 2 3 and 3 இது மட்டும்தான் வரும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம பழைய மெத்தட் போட்டோம் இல்லையா, இண்டிவிஜுவலாக ஒன்றுக்கும் அப்படி கண்டுபிடிக்கும்போது ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 54 வந்து ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 54. ஓகேவா? 54 வந்தால் என்ன வருது? 2. இங்கே உள்ளதெல்லாம் எழுதிக்கலாம் 3 into 3 into 3. ஓகேவா? அதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 36 என்ன வந்துச்சு? 36ல் போடும்போது 2, 1 more 2, 3 and 3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மேலே உள்ள இந்த நம்பர்லேருந்தும் இந்த நம்பர்லேருந்தும் உள்ள காமன் மல்டிபிள்ஸை ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காமன் மல்டிபிள்ஸ் ரவுண்ட் அப் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு 2 இங்கேயும் இருக்குது, 36லேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த 3 இந்த 2 கண்டினியூ ஆகாது. பட் இந்த 3 ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 54லேயும் வருது, 36லேயும் வருது. அது மாதிரி இந்த 3. ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் என்ன? இந்த 2 2லேயும் 2 எழுதிடக்கூடாது, ஒரே ஒரு 2. அது மாதிரி இந்த 2 3ல் ஒரு 3. அது மாதிரி இங்கே 3. இதை வந்து இது காமன் அப்படின்றதுக்காக 1 1 1 டைம் தான் எழுதுகிறோம். ஸோ 2 into 3 into 3. 2 3s are 6, 6 3s are 18.
ஸோ HCF இஸ் 18. இந்த மெத்தடில் போடும்போது நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே 2 × 3 × 3 இருக்குது. ஸோ 2 × 3 × 3 இப்படி போட்டாலும் 2 × 3 × 3. ஸோ இட் இஸ் அகெயின் 18. ஓகே, இதுவும் ஒரு மெத்தட், அதுவும் ஒரு மெத்தட். ஓகே, கேன் வி கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து செகண்ட் கொஸ்டின், இதுவும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். ஓகே, இப்போ 3 நம்பர்ஸ். ஸோ HCF ஃபார் 3 நம்பர்ஸ். ஓகேவா, ஒன்று வந்து 150, செகண்ட் வந்து 110, தேர்டு வந்து 210. ஓகே, 3 நம்பர்ஸ் போடுறோம். நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா இண்டிவிஜுவலாக போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 150க்கு போடுறீங்க. ஸோ 150க்கு போடும்போது 150 எந்த மினிமம் டேபிள் நம்ம இதில் 2ல் ஆரம்பித்தா கண்டினியூ ஆகும் பெருசாக. ஸோ ஐ வில் கோ வித் த பிக்கஸ்ட். ஏன்னா 0 இருக்கிறதுனால ஐ வில் கோ வித் 5. 5ல் பண்ணால் இட் இஸ் 30. ஓகே, இப்போ 3ல் பண்ணால் 10. எகெயின் 2ல் பண்ணால் 5. எகெயின் இட் கோஸ் த்ரூ. 5ல் பண்ணி நீங்கள் 1ல் கொண்டு வரணும். ஓகே, இதுவும் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜரும் ரைட்டு. இல்லை எனக்கு சிம்பிளஸ்ட் ப்ரொசீஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்லேருந்து பண்ணணும், நான் 2 மல்டிபிள்ஸ்லேருந்து போகிறேன்னா ஸோ எப்படி பண்ணணுன்னா ஓகே, ஸோ 150. ஸோ 2ல் ஸ்டார்ட் பண்ணால் இட் இஸ் 75. ஓகே, எகெயின் 5ல் தான் பண்ணணும், இல்லை 3ல் பண்ணணும். ஸோ ஐ வில் கோ வித் 3ன்னு பண்ணால் 2 × 6 மீதி 1. ஸோ 5. ஸோ எகெயின் இப்போ இதை 3லையோ 2லையோ பண்ண முடியாது. ஸோ வி வில் கோ வித் 5. ஸோ 5 திருப்பி 5 பண்ணால் ஆன்சர் 1. ஓகேவா, இது ஒரு மெத்தட். தென் இப்போ பண்ண போகிறது 110க்கு. ஓகே, 2 டேபிளில் பண்ணால் 5, 2 5s are 10 மீதி 1. ஸோ 5. எகெயின் இது 2 டேபிள்லேயும் பண்ண முடியாது, 3 டேபிள்லேயும் பண்ண முடியாது. வி வில் கோ வித் 5. 11 ஆன்சர். ஓகேவா, ஸோ 11 டேபிள்ஸில் பண்ணால் மட்டும்தான் 11க்கு ஆன்சர் உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் 210க்கு. 2 டேபிளில் பண்ணால் இட் இஸ் 105. எகெயின் இது 105 லாஸ்ட் நம்பர் 5ல் இருக்கிறதுனால ஓகே 3 டேபிளில் பண்ணி பாருங்கள். 3 டைம்ஸ் மீதி 150 நீங்கள். ஸோ 5. எகெயின் ஐ வில் கோ வித் 7 ஆர் 5. 5ல் பண்ணால் இட் இஸ் 7. ஓகே, 7 டேபிளில் பண்ணால் இட் இஸ் 1. ஓகேவா, இஃப் யூ வாண்ட் டு நோ த காமன் திங், எல்லாத்தையும் நான் முதல்ல ஒன்றா போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது 150, 110, 210. காமன் மல்டிபிள் ஃபஸ்ட்டு 5ல் எடுத்துக்கிறேன் நான் இங்கே ஈஸியாக போடுறதுக்காக. ஸோ திஸ் இஸ் 30. ஓகே, திஸ் இஸ் 2, 25 இட் வில் கம். 25 22. I made a mistake. It is 22. ஓகே, இங்கே பண்ணும்போது 210க்கு 42. ஓகேவா, இப்போ கண்டினியூ பண்ணுறோம். திருப்பி இதை டிவைட் பண்ணும்போது ஒன்று ஒரு டேபிளில் வரும். ஸோ 0, 2, 2 இருக்கிறதுனால நான் 2 மல்டிபிள்ஸில் போகிறேன். இது 15, இது 11, தென் இது 21. இதை பண்ணணுன்னா இந்த 2 நம்பரையும், அதாவது இந்த 15ஐயும் இந்த 21ஐயும் நீங்கள் 3 டேபிள்ஸில் போடணும். ஓகே, ஸோ 3ல் பண்ணும்போது இது மட்டும்தான் போகும். இது 5, இந்த 11 அப்படியே வரும். இந்த 21 7 டைம்ஸ். இப்போ எல்லாத்தையும் இந்த டேபிள்ஸில் இந்த டேபிள் கண்டினியூ ஆகும். ஓகேவா, இந்த பெரிய இதுக்கு எழுதும்போது 5 × 2 × 3 நீ கண்டினியூ பண்ணோம். திருப்பினா இன்னொரு தடவை 5 வரும், 11 வரும், 7 வரும். ஓகேவா, இது இதோட ப்ரொசீஜர்ஸ். ஆனால் இங்கே போடும்போது இந்த 3 நம்பர்ஸுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதில் காமன் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இந்த காமன் மட்டும்தான் வரும், இது கணக்கில் வராது. ஸோ இந்த 3 நம்பர் மட்டும்தான் வரும். ஓகேவா, 3 கூட ரிப்பீட்டேஷனில் வராது. பிகாஸ் 11 அது பண்ணலை. ஓகேவா, ஸோ அந்த இது வராது, இதில் 3 வராது. ஐ மேட் எ மிஸ்டேக். 3 வராது, ஏன்னா 11 டிவிசிபிள் இல்லை. இந்த 2 மட்டும்தான் 3 நம்பரையும் டிவைட் ஆகிருக்கு. அந்த 3 நம்பரை எது டிவைட் பண்ணிச்சுன்னா இந்த 2 நம்பர் மட்டும்தான். ஸோ 5 × 2 10 மட்டும்தான் ஆன்சர் அதில். ஓகேவா, இந்த 3 கணக்கில் கிடையாது, ஏன்னா இந்த 11ஐ அது டிவைட் பண்ணலை. ஓகேவா, இது ஒரு மெத்தடு. இப்போ மேலே உள்ள மெத்தடுக்கு நம்ம ஒன்றுக்கு எழுதணும்னா ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ஓகே ஃபஸ்ட்டு வந்து 150க்கு எழுதுகிறோம், தென் 110க்கு, தென்
210க்கு. ஓகே, ஸோ 150க்கு எழுதும்போது 2 × 3 × 5 × 5. அதே அடுத்ததுக்கு 2 × 5 × 11. அடுத்தது எழுதும்போது 2 × 3 × 5 × 7. ஓகே, இதில் காமனாக உள்ளது எது எதுக்கு வருதுன்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் அந்த நம்பர் இருக்கணும். மூணுலேயுமே அந்த ஃபேக்டரைசேஷன் 2ஓ 3ஓ 5ஓ 7 11 எல்லாம் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 2 இருக்குது, செகண்டில் 2 இருக்குது, தேர்டில் 2 இருக்குது. ஸோ 2 வில் பி அவர் காமன் மல்டிபிள். அதே மாதிரி இந்த 3 நம்பருக்கும் காமன் 3 இங்கே இருக்குது. பட் 110ல் 3 வரல, ஆனால் இங்கே வந்திருக்கு. பட் we could not take it இல்லையா, 3லேயும் வரணும். ஸோ இங்கே 5 வந்திருக்கு, 110லேயும் 5 வந்திருக்கு, இங்கேயும் 5 வந்திருக்கு. ஸோ into 5. ஓகே, ஸோ ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் ஹெச்சிஎஃப்னு போட்டுடலாம். ஓகே, ஹெச்சிஎஃப்னு போடும்போது ஹெச்சிஎஃப் ஸோ ஹெச்சிஎஃப் ஓகே ஆஃப் 150 110 210 போடும்போது 2 × 5 10. இவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அதுதான் அந்த மெத்தட்லேயும் நம்மளுக்கு கிடைச்சது. ஓகே, prime factorization is okay. Can we go with the method? இது மெத்தட் 2ன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். ஒரு கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா இப்படி காமனாக பண்ணி பார்த்தா எந்த ஒரு டேபிள் வந்து 3 நம்பரையும் மல்டிபிள் வந்து எடுக்குதோ அது மட்டும்தான் காமன். ஓகே, இந்த 2 நம்பர் மட்டும்தான் எடுக்கும் இதில். ஸோ அது மட்டும்தான் அதில் ஆன்சர். ஓகேவா? ஓகே.